வணக்கம். நான் ஜனார்தனன். எனக்குள்ள சில காலமா சில கேள்விகள் ஓடிட்டே இருக்கு. அதுல ஒண்ணு, நம்மளோட தேடல்கள் அப்படின்றது எந்த அளவு தூரத்துக்கு எதிர்காலத்துல அது நிலைச்சிருக்கும்? அப்படியே அது நிலைச்சிருந்தாலும், அது எவ்வளவு தூரம் அர்த்தமுள்ளதா இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா, இன்னைக்கு நமக்கு என்ன தேவையா இருந்தாலும், அது இந்த சமூகத்துல ஒரு ஊர்லயோ, ஒரு சமூகத்திலயோ, ஒரே இடத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. அப்படியே ஒரு ஒரு பொருளோ, ஏதோ ஒண்ணோ அந்த இடத்த இங்க இருக்கிற இடத்துல இல்லாட்டியும், அத ஒரு குறுகிய காலத்துக்குள்ள கொண்டு சேர்ப்பிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிச்சு வந்துருச்சு. அது இன்னுமே அ வளர்ந்துகிட்டே போகுது. ஒண்ணு நாம நெனச்சாலே அத அடையிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஆனா ஒரு காலத்துல இப்படி எதுவுமே இருக்கல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு உணவுன்னு எடுத்துக்கிட்டா கூட, ஒரு 200, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்ராக்ஸிமேட்டா ஒரு 200, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, மனிதர்கள் நம்மளோட முன்னோர்கள் வேட்டையாடியோ, ஒரு ரொம்ப தூரம் பயணிச்சு வேட்டையாடி தான் அவங்களோட உணவ அடைஞ்சாங்க. ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காம போகும். அப்ப எப்பல்லாம் சாப்பாடு கிடைச்சதோ, அப்பல்லாம் அவங்க அத சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப உணவுன்றதே ரொம்ப ஒரு லக்ஸரியஸான ஒரு விஷயமா இருந்துச்சு, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. ஏன்னா, எல்லாருக்கும் எல்லா விதமான உணவும் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு அ ஸ்ரீலங்கால ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவங்க ஆட்சியில இருக்கும்போது, அந்த நேரம் இருந்தவங்க சொன்னாங்க. அப்ப கடல கூட அப்பலாம் அவங்க கடலையோ, ப உளு அ பயறு, உளுந்து எல்லாருக்குமே அதெல்லாம் சாப்பிட கிடைக்காது. அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது எப்பவாவது தான் அது கிடைக்கும். அப்படின்ற மாரி அப்பவே அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அப்ப சிறுதானியங்கள் கூட எல்லாரும் பரவலா எல்லார்ட்டயுமே கிடைக்காத ஒரு பொருளா இருந்துருச்சா? அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது. இது எப்படின்னா, இது எப்பன்னா, இந்த ஸ்ரீலங்கால இந்த அரசியல் பிரச்சனை ரொம்ப ரொம்ப மோசமா போகும்போது, பெட்ரோல் விலை இதெல்லாம் ஏறி இதோட தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும்போது, இந்த மாரி கதைகள் நான் கேள்விப்பட்டேன். அப்ப அப்படியெல்லாம் இருந்திருக்கோமா அப்படின்னு நினைக்கும்போது, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அத நினைக்கும்போது. ஆனாலும் அந்த 200, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு ஒரு நாகரிகமும் வளர, வளர, வளர அதோட ஒரு அக்ரிகல்ச்சரும் அப்படியே வளர்ந்து வந்துச்சு. ஒரு பரிணாம வளர்ச்சி அடையிற மாரி. ஆனா ஒரு 17,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பயிர் செய்கைகள் ஆரம்பிச்சு, அது ப அது எல்லா இடமும் பரவுறதுக்கு ஒரு 7,000 வருஷத்துக்கு பிறகு தான் அது எல்லாரும் பரவுச்சு. அது ஒரு 7,000 வருஷமா தான் நாங்க அக்ரிகல்ச்சர்ன்னு ஒண்ணு செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு ஒரு புள்ளிவிவரம். இப்படி சொல்றாங்க. எந்த அளவு தூரத்துக்கு இது எக்ஸாக்ட் ஏன்னா ஒவ்வொரு டேட்டாஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரி இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு அன்னளவான ஒரு புள்ளிவிவரம்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த அளவு தூரத்துக்கு ஒரு ஒரு நாகரீகமும், தொழில்நுட்பமும் எல்லாம் வளர்ச்சி அடையறதுக்கு அவ்வளோ காலம் எடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு நாங்க நம்மளோட எல்லா தேவையையும் ஒரு ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ட குடுத்துட்டோம். ஒரு விதத்துல நான் இன்னைக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க அத குடுத்துட்டோம். ஆனா அது அது எப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்மளோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அம் இந்த கால்குலேட்டர், இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு நாங்க ஒரு ஏஐய நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது எப்படின்னா நம்மளோட எல்லாம் ஆனா அந்த ஏஐ நம்மளோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஒரு ரூல் பேஸ்ட் சிஸ்டமா இருந்துச்சு. அத ஆர்ட்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆர்ட்டிபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ட்ன்றது அ ஒரு இன்னைக்கு நம்மளோட ஒரு 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 நம்ம ஒரு யூசர் நம்ம என்னத்த தேடுறோமோ, ஒரு யூசரா இருந்து நம்ம என்னத்த தேடுறோமோ, அவங்களோட டேட்டா வச்சுக்கிட்டு அதோட அல்காரிதம் படி நமக்கு என்ன தேவையோ அத நமக்கே கொ சஜெஸ்ட் பண்ற அளவுக்கு, அது Netflixலயோ, அ Spotifyலயோ, Amazonலயோ
யூடியூபோ எல்லாத்துலயுமே அந்த நேரோ இன்டெலிஜென்ட் வந்து செயல்படுது. அத தாண்டி வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங், இந்த வெதர் ப்ரெடிக்ஷன் பண்றது. இது எல்லாமே வந்து இந்த நேரோ பேஸ்ட் இன்டெலிஜென்ட். அதையும் தாண்டி பார்த்தா வந்து இந்த இப்படி ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ள, ஒவ்வொரு இதுக்குள்ள வந்து அந்த நேரோ பேஸ்ட் இன்டெலிஜென்ட்ன்றது வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது இன்னைக்கு வரைக்கும். ஆனா இந்த இப்படி இப்படி இருந்தது வந்து இதோட வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட வளர்ச்சி வந்து நேரோ பேஸ்ட் இன்டெலிஜென்ட்டே வந்து ஓரளவு தூரத்துக்கு வளர்ந்து வந்துருச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து ஆ டாலி அப்படின்றத ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது வந்து அது வந்ததுக்கு பிறகு நாங்க வந்து ஒரு டெக்ஸ்ட்டா குடுக்குறது வந்து இமேஜா ஆக்கி தரும் அப்படின்றது அப்படி ஒண்ணு கொணர்ந்ததுக்கு பிறகு ரொம்ப உலகமே அத திரும்பி பார்த்துச்சு. அதுக்கு பிறகு Zora அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அது வந்து ஒரு நாங்க டெக்ஸ்ட்டா குடுக்குறத வந்து ஒரு ரியாலிட்டி வீடியோவா, தத்ரூவமா ஒரு வீடியோவோட அதாவது ஒரு கேமரா ஆங்கிள்ஸோட வந்து வீடியோஸ வந்து ஜெனரேட் பண்ணி தார அளவுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ChatGPT வந்துச்சு. து அ 2022 அப்படின்னு நெனைக்கிறேன். ஆமா 2022 ChatGPT வந்துச்சு. அது வந்ததுக்கு பிறகு நாங்க என்ன என்ன நமங்களோட என்ன கேள்வியோ, நமக்கு என்ன தேவையோ, அந்த கேள்விகளுக்கான பதிலையும் தந்து, சிக்கலான விஷயங்களுக்கான தீர்வையும் வந்து ChatGPT தந்துச்சு. அப்ப இத வச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த உலகம் வந்து இது 3யும் வச்சு பயன்படுத்துற அளவுக்கு நாங்க வந்துட்டோம். இப்ப ChatGPT இல்லாம இன்னைக்கு பெரும்பாலும் வந்து எந்த வேலைத்தளங்களும் ஆ அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த எந்த வேலைத்தளங்களும் இயங்காது அப்படின்ற லெவலுக்கு அது வந்துருச்சு. ஏன்னா, எல்லாருமே வந்து இப்ப இன்னைக்கு ChatGPTய நம்பியும் அவங்களோட ஒவ்வொரு தேவைகள வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு போறாங்க. ரீசென்ட்டா என்னோட கசின் பிரதருக்கு அவர் வந்து வாலிபால் ஆடும்போது கீழ விழுந்துட்டாரு. கீழ விழுந்தவுடனே அந்த கால் மடிஞ்சு அந்த அவரோட பாடி வெயிட் தாங்காம ஒரு ஒரு எலும்பு வந்து லேசா வந்து ஃப்ராக்சர் ஆயிருச்சு. பட் அந்த எக்ஸ்ரேய குடுக்கும்போது வந்து, அது வந்து சொல்லுது, இந்த இடத்துல இந்த எலும்பு தான் இங்க உடைஞ்சிருக்குது. பட் பட் இத வந்து நீங்க இந்த இந்த இப்படி ஒரு பிசிசியன்ட்ட தான் குடுத்து நீங்க வந்து இப்படி ஒரு டாக்டர்ட்ட குடுத்து தான் நீங்க வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத அது வந்து அத டாக்டர பார்க்காமயே அது வந்து சொல்லிருது. பட் அதே டாக்டர்ட்ட கொண்டு போய் காட்டுனா, இந்த இடத்துல தான் இந்த ஃப்ராக்சர் ஆகியிருக்குது. இந்த ஃப்ராக்சருக்கு இதுதான் பேரு. அப்படின்றது அந்த டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடி, அவர் சொன்னதும், அந்த அந்த ChatGPT சொன்னதும் கிட்டத்தட்ட 2மே ஒரே டேட்டா. ஒரே விஷயத்த தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் இத இப்படி ஒண்ணு நாங்க இப்படி ஆல்ரெடி நாங்க அந்த டாக்டர்ட்ட நாங்க இப்படி ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்தோம்ன்னு சொல்லி அந்த டாக்டர்ட்ட சொல்லும்போது, அவர் சொல்றாரு, "இது எங்களோட வேலைக்கு ஏதோ உல வச்சுருமோ?" அப்படின்ற அளவுக்கு ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அவரு பயப்படுற அளவுக்கு அது இருந்துச்சு. இது இந்த மாரி அக்யூரேட்டா எல்லாமே அது வந்து இன்னைக்கு வந்து இந்த ChatGPT வந்து நமக்கு நம்மளோட கேள்விகளுக்கான எந்த விதமான கேள்விகளுக்கும் அது தீர்வ தர அளவுக்கு அது வந்துருச்சு. இது 3மே வந்து இந்த இந்த டாலி வந்து இது 3மே வந்து டாலி, இந்த Zora AI அப்புறம் இந்த ChatGPT இது எல்லாமே வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? ஏன்னா, இது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ட வச்சு தான் இது எல்லாமே வந்து இயங்கிக் கொண்டிருக்குது. இன்னைக்கு இது 3ஆலயும் வந்து இன்னைக்கு நாங்க எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விதத்துல பயன் அடைஞ்சு கொண்டிருக்கோம். ஆனா, இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இது எதுக்காக வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டது? இது நம்மளோட எல்லா விதமான தேவைகளையும் வந்து ஈஸியா பூர்த்தி செய்றதுக்கு இருந்தாலும், அது வந்து மேலோட்டமா இருக்கிற ஒரு விஷயம். ஆனா, இது வந்து எதுக்காகன்னா வந்து இதுக்கு அடுத்த இன்னொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ட உருவாக்குறதுக்காக. அதாவது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. AGI அப்படின்றது.
இந்த ஏஜிஐன்ற ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்காக. அது வந்து ஒரு நாங்க ஒரு டெக்ஸ்ட்டா குடுக்குறத வந்து ஃபோட்டோவா ஜெனரேட் பண்ணும்போது, அது ஃபோட்டோஸ் மூலமா வந்து அது அது கத்துக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அதே டெக்ஸ்ட்ட குடுக்கும்போது, அது வீடியோஸ் அதாவது இந்த இந்த உலகத்த வந்து நாங்க நாங்க என்னெல்லாம் நமக்களோட மனசுக்குள்ள இருக்கிறது, நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வந்து நாங்க ஒரு அங்க இமேஜாவும், ஒரு வீடியோவாவும் நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும்போது, அது வந்து அந்த வீடியோவ வச்சும் அது கத்துக்குது. ChatGPTல வந்து அது நெரோ பேஸ்ட் இன்டெலிஜென்ட்டா இருந்ததுக்கு என்ன? அது வந்து இன்டர்நெட்ல இருக்கிற இன்டர்நெட்ல இருக்கிற தகவல்களையும், அதோட அதுக்கு புகுத்தப்பட்ட டேட்டாஸும், அதோட நாங்க எங்கள் மூலமாகவும் அது வந்து அது கத்துக்காது. இது 3யும் வச்சுக்கிட்டு அது கத்துக்கும்போது வந்து, நாளைக்கு வந்து அ அம் ஒரு அ ஏஜிஐ என்ற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து நாளைக்கு அது வரும். அது வந்து எப்ப வரும்? எப்படி வரும்ன்றது எப்பவுமே அது அ இன்னும் அது வந்து தெரியல. 2029க்குள்ள அது வந்து அந்த அப்படி ஒரு டைம சொல்லியிருக்கிறாங்க. அந்த அந்த பீரியடுக்குள்ள அது வந்துரும்ன்றது. பட் அப்படியே அது வந்தாலும், அது என்ன மாதிரி இருக்கும்? அப்படின்றது அது கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. என்ன சொன்னா, அந்த அப்படி ஒரு ஏஜிஐன்னு ஒண்ணு வந்துட்டா, அந்த உலகத்துக்கு எத்தனையோ விதமான நன்மைகள் இருந்தாலும் வந்து, அது நெறைய பாதகங்கள தான் தரப்போகுது. அத வந்து இப்போ இருக்கிற ஈலான் மஸ்க்ல இருந்து, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும் இத வந்து ஏற்கனவே இத எச்சரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இறந்து போன ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே சொல்றாரு, அ ஏஜிஐயோட டெவலப்மெண்ட் வந்து இட்ஸ் லீஸ்ட் அது வந்து எத லீட் பண்ணுதுன்னா, ஒரு ஹியூமன் ரேஸோட ஹியூமன் ரேஸ் வந்து அழிஞ்சு போறதுக்கு, மனித இனம் வந்து அழிஞ்சு போறதுக்கான வழிவகுக்கும் அப்படின்றத தான் அவரும் சொல்றாரு. அது வந்து ஒரு இன்னைக்கு நீங்க ஒரு படங்கள் கூட பார்த்திருப்பீங்க. ஒரு டெர்மினேட்டர் படம் கூட வந்து ஒரு 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 ஏஜிஐ தான். ஆ ஈவன் பிளஸ் 2000 2000 ஒடிசி அதாவது 2001 ஒடிசி அந்த அ ஸ்டான்லி குப்ரிக்கோட படத்துல வர அந்த ஹால் அப்படின்ற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட ஒரு ஏஜின்னு தான் நாங்க சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவு தூரத்துக்கு அது அப்பவே அது காட்டியிருந்ததுக்கு என்ன, அ இது 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 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்பவுமே இருக்கு அப்படின்றது தான் சொல்லப்பட்டுச்சு. பட் இன்னைக்கு அதுக்கான முயற்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு வருது. அப்ப இந்த ChatGPTயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் நெனைக்கிறேன். ஆமா. சாம் ஆல்ட்மேன் கூட வந்து அவர் சொல்றாரு, இந்த ஆர்டிபிஷியல் ஏஜின்றதுக்காக தான் இது இது வந்து இது எல்லாமே இருக்குது. ஆனாலும் இது வந்து நாளைக்கு வந்து இதால ஒரு பெரிய பாதிப்பு வந்தாலும், இத வச்சே நாங்க தடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கோம். ஆனா வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? என்ன மாதிரியான ரிஸ்க் வரும்? இத யாரும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா? அப்படின்றது வந்து இ அ எங்களால அத வந்து இப்பவே வந்து ஒ கெஸ் பண்ண முடியாது. அந்த மாரியான ரிஸ்க்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் வந்து நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது அது நம்ம கையில கிடையாது. அது அது நாளைக்கு நம்மளோட எல்லா விதமான டேட்டாஸா இருக்கட்டும், நம்மளோட எல்லா விதமான தேவைகளும் வந்து இன்னைக்கு வந்து ஏஜி கிட்ட குடுத்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ட குடுத்ததுக்கு பிறகு, நாளைக்கு அது இல்லாம கூட நம்மளால வாழ முடியாது அப்படின்ற நிலைமை தான் நாளைக்கு உருவாகும். ஏன்னா நாங்க வந்து ஒரு மெஷின வந்து டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய சூழல் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. அது வந்து இனிமேலும் அது வந்து திரும்ப நாங்க பேக்வேர்டுக்கு பழைய நிலைமைக்கு அது போவோமான்றது வந்து கேள்விக்குறி தான். ஆனாலும் வந்து இந்த ஏஜின்னு ஒண்ணு வந்துட்டா, அது வந்து ஒரு எப்படியான ஒரு சூழல தரும்னா வந்து ஒரு ஒரு 3 விதமான ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஒண்ணு இந்த ஏஜின்ற டெக்னாலஜி வந்து நமக்கு ஆபத்து ஆகாம நம்மள பாதுகாத்துக்கொள்ளணுமா இருந்தா, அந்த அது நன்மை செய்யக்கூடிய லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டா, அது ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டா வந்து இது இருக்கும். அதான யூட்டோப்பியன் வேர்ல்டு. இந்த யூட்டோப்பியன்ன்றது வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாமே வந்து ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்து எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிற மாரி அது இருக்கும்.
இந்த சட்ட ஒழுங்கு, நீதித்துறை இதெல்லாமே வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரு கரப்ஷன் இல்லாம அ ஒரு அரசாங்கம் இருக்கும். அப்ப அன்னைக்கு ஒரு பாவர்ட்டி ஒரு பஞ்சம்ன்றது ஒண்ணு இருக்காது. எ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் சரிசமமா இருக்கும். ஆ அதுவும் இல்லாம இந்த மதம்ன்றது அந்த நேரம் இருக்குமா இல்லையான்றது தெரியாது. ஆனாலும் வந்து இதெல்லாம் ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டுல அ அது டெவலப் ஆகியிருந்தா, யூட்டோப்பியனாக இருந்தா அது அப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு. இன்னொன்னு இதோட அழிவு அ அப்படின்றது என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துக்கு அழிவ ஏற்படுத்தும்போது, இது ஒரு டிஸ்டாப்பியன் வேர்ல்டா மாறும். டிஸ்டாப்பியன்ன்றது வந்து எ எல்லாமே வந்து நாளைக்கு வந்து இந்த மனிதர்களுக்கும், இந்த ஏஜிஐக்கும் மிகப்பெரிய ஒரு இடையில ஒரு பெரிய ஒரு போராட்டங்கள் உண்டாகும். இந்த எல்லாமே மெஷின் பேஸ்ட் அ வொர்க்கர்ஸ் வொர்க்ஸ் நாங்க நடக்கும்போது வந்து மனிதர்களுக்கு வேலை இல்லாம போகும். அப்படியே வந்து வேலை இல்லாம போகும்போது, இதோட இன்னொரு கட்டம் என்னன்னு கேட்டா, இந்த லெஷர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. லெஷர் வேர்ல்டுன்றது அத எப்படி உதாரணத்துக்கு சொல்றது? அ நாளைக்கு வந்து நமக்கு வேலையே நம்ம போய் செய்ய தேவை இல்லாட்டியும் வந்து, நம்மளோட வேலை எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு இந்த ஒரு மெஷின்ஸ், ரோபோட்ஸோ இல்லாட்டி ஒரு ஏஐ பேஸ் பண்ணி எல்லாமே நடக்கும்போது வந்து, மனிதர்களுக்கு வேலையே எதுவுமே செய்ய தேவையில்ல அப்படின்ற ஒரு நிலை வந்தா, கிட்டத்தட்ட யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஏஜைன்னு ஒண்ணு வந்துட்டா, மனிதர்களுக்கான அவசியமே இந்த உலகத்துல இல்லன்னு. அப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னா, ஒரு லெஷர் வேர்ல்ட் ஆகும்போது, அ எங்களுக்கு எங்களுக்கு வந்து கீழ வந்து ஏஜை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனாலும் வந்து அது வந்து நாங்க ஒரு 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 இன்னைக்கு ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரிங்கிறது இன்னைக்கு வளர்ந்துட்டு வந்துருச்சு. அந்த கேமிங் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அத வச்சு நெறைய பேர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம நாங்க விளையாடுறது மூலமா, நாங்க கேம்ஸ் ப்ளே பண்றது மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு அது அ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட அகலத்துல மத்தியில தான் அது இருந்துட்டு இருக்குது. ஆனாலும் ஒரு காலத்துல வந்து ஒரு இன்னைக்கு விஷன் ப்ரோவ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அ ஆக்குலஸ யூஸ் பண்றாங்க. அந்த மாரி வந்து நாளைக்கு வந்து ஒரு விஆர் போட்டுட்டு கூட நாங்க வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டு, அத ரெடி பிளேயர் ஒன்ல அந்த மூவில காட்டியிருப்பாங்க. அந்த விஆர ப்ளே பண்ணிட்டு நாங்க அந்த கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டு, அது மூலமா நாங்க காசு சம்பாதிக்கிற மாதிரியோ, இல்லாட்டி அத வச்சுக்கிட்டு நாங்க ஒரு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ட வச்சுக்கிட்டே நாங்க அது அது சார்ந்த ஒரு ஏதாவது ஒரு வேலைய செய்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து நாளைக்கு உருவாகும். அப்படி உருவாகும்போது, யாருமே நாளைக்கு வெளியில போயிட்டு வேல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாம போகும். எல்லாரும் பாதி பேர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. இது இப்படி போகும்போது வந்து நாங்க ஒரு ஃபிட்லெஸ் ஒரு ஹியூமன் பீயிங்கா நாங்க ஆக்கப்படுவோம். எதையுமே எழும்பி போய் செய்ய வேண்டிய தேவை இருக்காது. எல்லாமே நாங்க ஒரு ஒரு வீல் சேர்ல போற மாரியான ஒரு நிலை உருவாகலாம். அத வந்து உதாரணத்துக்கு சொன்னா, இந்த வாலின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா. அந்த வாலி படத்துல கூட அந்த நிலைய காட்டியிருப்பாங்க. அந்த அம் எர்த் வந்து ஒரு ஒரு இன்ஹபிட்டபிள் பிளேஸஸா அது ஆயிரும். ட்ராஷஸ் மட்டும் தான், குப்பைகள் மட்டும் தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து விண்வெளியில வந்து அங்க ஒரு ஸ்டேஷன உருவாக்கி அதுக்குள்ள வாழ்ற மாரி. அதுல வந்து ஒரு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட உதவியோட தான் அங்க எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு கேப்டன் இருப்பாரு. அந்த இத ரன் பண்றதுக்கு. அங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் வந்து எதையுமே எழும்பி போய் நடக்கவோ, எதையுமே போய் தங்களோட தேவை எல்லாமே வந்து சாப்பிடுறதா இருக்கட்டும், சுத்தம் பண்றதா இருக்கட்டும், எதையுமே அவங்க பண்ண தேவையில்ல. எல்லாமே ரோபோட்ஸ் பார்த்துக்கும். அவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு லெஷர் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மாரி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த லெஷர் வேர்ல்டுன்றது கூட ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம அது ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டா மாத்துறது மட்டும் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. அந்த ஏஜின்னு ஒண்ணு வந்துட்டா. ஸோ ஏஜிக்கு அடுத்து இதோட நிக்காம, இதுக்கு அடுத்து ஒண்ணு வரும் அப்படின்னு கூட சொல்லப்படுது.
ஓரளவுக்கு ஏஜிஐயோட அ பாதிப்பு, சாதகங்களும், பாதகங்களும் எப்படியானதா இருக்குன்றது வந்து நாங்க யூகிக்கக்கூடிய லெவலுக்கு இருந்தாலும், இதுக்கு அடுத்து இன்னொன்னு வந்துட்டா, அது வந்து ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட்ன்னு சொல்றாங்க. அது வந்துட்டா, அது நாளைக்கு நமக்கு எப்படியான விளைவுகள் அத ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியாது. அது வரும்போது நாங்க ஒட்டுமொத்த மனித இனமும் இந்த உலகத்துல இருக்குமா அப்படின்றதே தெரியாது. ஏன்னா, ஏஜின்னு ஒண்ணு வந்துட்டா, இன்னைக்கு வந்து ChatGPT வந்து நம்மகிட்ட இருந்து அத கத்துக்கிட்டு நமக்கு தேவையானத வந்து அதுக்கு நம்ம வந்து தீர்வுகள கொடுக்கிற அளவுக்கு அது வந்துட்டா. ஆனா ஏஜின்னு ஒண்ணு வந்துட்டா, மனிதர்களுக்கு ஒப்பா வந்து அது சிந்திக்கும். அது மட்டும் இல்ல மனிதர்களுக்கு எங்களோட அ எங்களால முடியாத காக்னிட்டிவ் அந்த காக்னிட்டிவ் டாஸ்க்க கூட வந்து எங்களுக்கு அப்பாற்பட்டு அத அ இயங்குற அளவு தூரத்துக்கு ஏஜை வந்து நாளைக்கு வளர்ந்துரும். இன்னும் சொல்லப்போனா, ஒரு நாங்க இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற எல்லா டெக்னாலஜியும் தாண்டி வந்து, இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு ஒரு புதுவிதமான டெக்னாலஜிய கூட வந்து ஏஜை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுவே தனக்கு தேவையானது எல்லாமே வந்து நாங்க எதுவுமே அதாவது கத்துக் குடுக்க தேவையில்ல. அதுவே வந்து தன்னைத்தானே வளர்த்துக்கிற அளவுக்கு அது வந்து எல்லாத்தையும் கத்துக்கிற அளவுக்கு அது வந்துரும். ஒரு கண்டுபிடிப்புகள நிகழ்த்துற அளவுக்கு அது வந்துரும். அப்ப அப்படி இருக்கும்போது, நாளைக்கு நம்மளோட வாழ்வாதாரங்கள், அ மனிதர்களோட அந்த வாழ்க்கை, இந்த மனிதர்கள்ன்றதே நாங்க நாளைக்கு மனித இனமே நாளைக்கு எந்த அளவு தூரத்துக்கு அது நிலைச்சு நிக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் இருக்குது. ஏன்னா, இன்னைக்கு இந்த ChatGPTயா இருக்கட்டும், இந்த Sora AIயா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 6, 7 மாசத்துக்குள்ளேயே 8 மாசத்துக்குள்ளேயே வந்து அதோட வளர்ச்சிகள் வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமா இருக்குது. இன்னைக்கு ChatGPT அ அ அது வளர்ந்து வார விதம் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஒரு நாளைக்கு மாரி அடுத்த நாள் கிடையாது. அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமா இருக்குது. ஒரு ஏன்னா வந்து நான் ஒரு காலத்துல வந்து இந்த ஒரு மெக்கானிக்கல் அ இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து அந்த ரெவல்யூஷனரி வந்து ஒரு ஒரு லேபர்ஸ வச்சு தான் எல்லாமே செஞ்சாங்க. ஒரு ரயில்வே ட்ராக்கா இருக்கட்டும், ஒரு ரோடு போடுறதா இருக்கட்டும், அந்த ஒரு மெஷின்ஸும் ஒரு மனிதர்களும் 2மே இணைஞ்சு தான் வந்து அன்னைக்கு அது அது செயல்பட்டுச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது, அன்னைக்கு வந்து நாங்க ஒரு ஒரு லேபர் பேஸ்டு ஓ ஒரு வொர்க்ஸ் தான் வந்து அன்னைக்கு இருந்தது வந்து, இன்னைக்கு வந்து எல்லாமே அது குறைஞ்சு ரொம்ப எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. ஆனா வந்து அன்னைக்கு பயணம் செஞ்ச விதமும் சரி, அன்னைக்கு ஒரு ட்ரெயின்ல பயணம் செஞ்சதோ, பஸ்ல பயணம் செஞ்சதுக்கும், இன்னைக்கு அதே ட்ரெயின்லயோ, அதே பஸ்லயும் பயணம் செய்றதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. அதுவும் இல்லாம அதெல்லாம் வளர்ந்து வளர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கால எல்லைன்றது ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ, 7000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அக்ரிகல்ச்சர் இப்ப அப்படி இருந்ததுக்கு, இப்ப இப்படி இருக்கிறதுக்குமே நெறைய வித்தியாசங்கள் இருந்தாலும், அத எடுத்துக்கொண்ட காலம் வந்து ரொம்ப பெருசு. ஆனா, இந்த ChatGPTயா இருக்கட்டும், இப்ப இருக்கிற இந்த ஏஐ வந்து வளர்ந்து வர விதம் வந்து ரொம்ப வந்து ஒரு செல் ஒரு ஒரு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உயிரி வந்து எப்படி வந்து அடுத்த தன்னோட பரிணாம வளர்ச்சிய வந்து அடையுமோ, அந்த மாரி வந்து அதோட பரிணாம வளர்ச்சிய வந்து அது அடைஞ்சுட்டு இருக்குது. அப்ப எப்ப வந்து இந்த ஏஜிஐயோட அ வருகை வந்து எப்படியானதா இருக்கும்ன்றது யாராலயுமே இது சொல்ல முடியாது. இப்ப நான் முதல்ல சொன்ன மாரி, இந்த தேடல்கள் அப்படின்றது வந்து எந்த அளவு தூரத்துக்கு அர்த்தம் உள்ளதா இருக்கும்? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு கேள்வி எழுப்புறதுக்காக தான் எங்கள நாங்களே கேள்வி எழுப்புறதுக்காக தான் இந்த நேரோ பேஸ்ட் இன்டெலிஜென்ட் பத்தி, ஏஜிஐ பத்தி, இந்த அம் சூப்பர் இன்டெலிஜென்ட் பத்தியெல்லாம் நான் இதெல்லாம் விளக்குனேன். ஸோ இதுக்கு அடுத்து இந்த நம்மளோட மனித வாழ்க்கைக்குள்ள நாங்க நம்மளோட நம்ம நம்ம
நம்மளோட தேடல்கள் வந்து எந்த அளவு தூரத்துக்கு அர்த்தமுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு, இந்த வீடியோவோட 2வது பாகத்துல இத பத்தி பார்ப்போம். ஏன்னா, இதுவே மிகப்பெரிய ஒரு டைம் எடுத்துருச்சுன்றதுக்காக, இதோட 2வது வீடி அ காணொளியில மிச்ச விஷயங்கள பத்தி நான் அத பத்தி நான் பேசுறேன். நன்றி. வணக்கம்.